So the dimerization of ethylene, we have to consider the orbitals, pi orbitals மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் pi orbitals மட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதில் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் ரெண்டு எத்திலீனோட pi orbitals மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ண போகுது. So we can consider only the pi star orbitals of two ethylene molecules. இப்போ இந்த ரெண்டு எத்திலீன் மாலிக்யூல்லையும் எப்படியெல்லாம் இந்த pi orbitals இன்ட்ராக்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் pi plus pi. ஸோ ஃபஸ்ட்டு இன்டராக்ஷன் எடுத்த உடனே அதுதான் பை, இந்த ஃபஸ்ட் எத்திலீனோட பை ப்ளஸ் செகண்ட் எத்திலீனோட பை, விச் மீன்ஸ் தட் எல்லாமே பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஸோ இங்கேயும் பாண்டிங் தான், இங்கேயும் பாண்டிங், ரெண்டுத்துலேயுமே பைங்கிறதுனால அது பாண்டிங் லெவல் தான். அடுத்தது வந்து இங்கே எத்திலீனில் யூ கேன் see here ஒரு இண்டிவிஜுவல் எத்திலீன்லேயும் இட் இஸ் பாண்டிங், இங்கேயும் பாண்டிங் தான், இங்கேயும் பாண்டிங் தான். ஆனால் இங்கே ரெண்டு எத்திலீனும் வந்து கம்பைன் ஆகும்போது இட் இஸ் ஃபார்மிங் எ நோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் எத்திலீனில் வந்து இட் இஸ் பாண்டிங், ஆனால் இங்கே வந்து சைக்ளோபியூட்டைன் கன்வெர்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துல வர்றது வந்து ஆன்டி பாண்டிங் இன்டராக்ஷன். ஓகே, மூணாவதாக நம்ம எடுத்துக்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க எத்திலீனில் இண்டிவிஜுவலாகவே ஆன்டி பாண்டிங், அதாவது பை ஸ்டார். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது வந்து பை ஒன் ப்ளஸ் பை டூ. இங்கே இது பை ஒன் மைனஸ் பை டூ, அதாவது ஃபஸ்ட்டு எத்திலீன் ஆர்பிட்டாலோட பை மைனஸ் செகண்ட் எத்திலீனோட செகண்ட் எத்திலீன் மாலிகுலோட பை ஆர்பிட்டால். ஸோ பை ஒன் மைனஸ் பை டூ. இப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா இது வந்து பை ஸ்டார், இண்டிவிஜுவலாக எத்திலீனோட பை ஸ்டார் பை ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். இது இன்னொரு எத்திலீனோட பை ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். ஸோ பை ஒன் ஸ்டார் ப்ளஸ் பை டூ ஸ்டார். இது இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இது வந்து ஆன்டி பாண்டிங் லெவல் தான், பட் சைக்ளோபியூட்டாடைன் கன்வெர்ட் ஆக இன்ட்ராக்ஷன் பண்ண வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பாண்டிங் தான் வருது. இங்கே வாங்கி ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ஸோ பாண்டிங் இன்டராக்ஷன் இது. ஸோ அப்போ அடுத்தது இன்வேரியபிளாக என்ன இருக்கணும்? பை ஒன் ஸ்டார் மைனஸ் பை டூ ஸ்டார், பை ஒன் ஸ்டார் மைனஸ் பை டூ ஸ்டார்னு போடுறோம் நம்ம. ஸோ இதுதான் மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸ் இங்கே இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பை ஆர்பிட்டால்ஸ். அதே மாதிரியே சைக்ளோபியூட்டேனில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்னென்ன ஆர்பிட்டல்லாம். சிக்மா 1 கம்ப்ளீட்டாக எல்லாமே பாண்டிங் லெவல். சிக்மா 2 சைக்ளோபியூட்டேனில் பாண்டிங் லெவல், ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு எத்திலீன்லேயுமே அது வந்து பை ஸ்டார் ஆர்பிட்டால், அதாவது ஆன்டி பாண்டிங். இங்கே ரெண்டு இடத்துலையும் நோடு இருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே பார்க்குறோம் அப்படின்னா நடுவில் இந்த இடத்துல நோடு ஃபார்ம் ஆகுதாங்கிறது தான் மெயினாக பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ இங்கே நோடு ஃபார்ம் ஆகலைங்கும் போது இதுக்கு எனர்ஜி கம்மி. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துலையும் 2 நோடு இருக்குது சார், இங்கேயும் 2 நோடு இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு லோயர் எனர்ஜி இதுக்கு ஹையர் எனர்ஜின்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறீங்க? அதாவது சிக்மா 2க்கு வந்து லோயர் எனர்ஜி, சிக்மா 3க்கு வந்து ஹையர் எனர்ஜின்னு சொல்கிறீங்களேன்னா இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது நோடு ஃபார்மேஷன் இந்த இடத்துல தான் கன்சிடர் பண்ணணும். we have to consider here only because இப்போ சைக்ளோபியூட்டேன் ரிங்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ரிங் க்ளோஷர் வந்து நடக்குமா நடக்காதா, அதுக்கு பாண்டிங் இன்ட்ராக்ஷனா ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷனாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு லோயர் எனர்ஜி வரும். ஸோ யூ கேன் see here இங்கேயும் பாண்டிங், பட் இண்டிவிஜுவலாக இது ரெண்டும் ஆன்டி பாண்டிங். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எத்திலீனில் வந்து பாண்டிங், இந்த இடத்துல ஆன்டி பாண்டிங். இங்கே எத்திலீன்லேயும் ஆன்டி பாண்டிங், சைக்ளோபியூட்டன்லேயும் ஆன்டி பாண்டிங். அதாவது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இது ரெண்டுமே ஆன்டி பாண்டிங், அண்ட் இங்கேயுமே பாண்டிங் ஃபேவர் ஆகலை. ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வி ஹாவ் டு அசைன் த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் தட் வி கேன் see here. ஸோ இப்போ என்னென்ன ஆர்பிட்டால்லாம் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படின்னா பை ப்ளஸ் பை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எத்திலீனோட பை, இது செகண்ட் எத்திலீனோட பை. ஸோ இப்போ என்ன ஆகுது? இட் இஸ் சிமெட்ரிக். இது இந்த க்ரீன் கலரில் இருக்கிற லைன் வந்து ஃபஸ்ட்டு மிரர் பிளேன், ப்ளூ கலரில் இருக்கிறது செகண்ட் மிரர் பிளேன், ரெண்டுத்தை பொறுத்தும் அது சிமெட்ரிக். ஸோ எஸ் கமா எஸ். அடுத்தது பை மைனஸ் பை. ஸோ அப்போ என்ன ஆகுது? வெர்டிக்கல் பிளேனை பொறுத்து இட் இஸ் சிமெட்ரிக், ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து இது ஆன்டி சிமெட்ரிக். இது ரெண்டுமே பாண்டிங் லெவலில் இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் லைன் வந்து இட் இஸ் நான் பாண்டிங் லெவல். ஸோ அடுத்தது என்ன வரணும்? பை ஸ்டார் ப்ளஸ் பை ஸ்டார். ஃபஸ்ட்டு எத்திலீனோட பை ஸ்டார் ஆர்பிட்டால், செகண்ட் எத்திலீனோட பை ஸ்டார் ஆர்பிட்டால், ஆனால் அல்டிமேட்டாக ரெண்டு தே ஆர் லீடிங் டு பாண்டிங் டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணோன்னே இந்த ஆர்பிட்டல் க்ரீன் கலர் லைனை பொறுத்து, அந்த மிரர் பிளேனை பொறுத்து இட் இஸ் ஆன்டி சிமெட்ரிக் பிகாஸ் ரிஃப்ளெக்ஷன் மாறி வருது. whereas if you are considering this mirror plane it is symmetric, reflection ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஏ எஸ். அடுத்தது வருது
pi star minus pi star, it is antisymmetric with respect to both the mirror planes. Similarly, we can assign for sigma 1, sigma 2, sigma 3 star, sigma 4 star of cyclobutane. Cyclobutane இந்த வரக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் இதுதான். ரெண்டு இடத்துலையுமே பாண்டிங், ஒரு இடத்துல பாண்டிங், ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையுமே பாண்டிங் தான். பட் இண்டிவிஜுவலாக எத்திலீனில் ஆன்டி பாண்டிங் லெவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி அதிகம். இங்கே எத்திலீனில் பாண்டிங் லெவல் தான், பட் சைக்ளோபியூட்டேனில் என்ன ஆகுது, ஆன்டி பாண்டிங் வருது. அதனால் அது கொஞ்சம் ஹையர் எனர்ஜி. இங்கே எல்லா இடத்துலையுமே ஆன்டி பாண்டிங்கிறதுனால இட் இஸ் ஹேவிங் த ஹையஸ்ட் எனர்ஜி பாசிபிள். நவ் வி ஹேவ் டு ட்ரா த கார்லேஷன். எஸ் கார்லேட் ஆகணும், எஸ்ஏ கார்லேட் ஆகணும், ஏஎஸ் கார்லேட் ஆகணும், ஏஏ கார்லேட் ஆகணும். ஸோ எப்படி கார்லேட் ஆகுது, எஸ் அண்ட் எஸ் பாண்டிங் லெவல்லே கார்லேட் ஆகிடுச்சு. எஸ்ஏ கார்லேட் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா பாண்டிங் லெவல் ஆஃப் எத்திலீன்லேருந்து ஆரம்பித்து எங்கே ஆகுது போகுது, ஆன்டி பாண்டிங் லெவல் ஆஃப் சைக்ளோபியூட்டேனுக்கு போகுது. அதேமாரி ஏஎஸ் ஏஏ ஆன்டி பாண்டிங் லெவல்லே கார்லேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, எப்போ ஒரு ரியாக்ஷன், எப்போ ஒரு பெரிசிக்ளிக் ரியாக்ஷன் தெர்மலி அலவுட் ஆர் சிமெட்ரிக்லி அலவுடுன்னு சொல்லுவோம் நம்ம. கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல், ரியாக்டன்ட்டோட கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல் எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு கார்லேட் ஆகணும். அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஆன்டி பாண்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ், ரியாக்டன்ட் ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே ப்ராடக்டில் ஆன்டி பாண்டிங் லெவலில் கார்லேட் ஆச்சுன்னா தட் இஸ் சிமெட்ரி அலவுடு ரியாக்ஷன். இங்கே ஆப்போசிட்டாக கிராஸ் ஆகுது. ஒரு பாண்டிங் லெவல் ஆன்டி பாண்டிங் லெவலோட, ப்ராடக்டோட ஒரு பாண்டிங் லெவல் ரியாக்டன்ட்டோட ஆன்டி பாண்டிங் லெவலோட கார்லேட் ஆகுது. அதே மாதிரி ரியாக்டன்ட்டில் ஒரு பாண்டிங் லெவல் ப்ராடக்டில் ஆன்டி பாண்டிங் லெவலோட கார்லேட் ஆகுது. ஸோ which means that it is not symmetry allowed reaction. ஸோ அப்போது டைமரே சுப்ரா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆர்பிட்டாலும் ஒரே சைட்லேருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதா தான் கன்சிடர் பண்ணுறோம், ரெண்டு எத்திலீனோட ஆர்பிட்டாலும். ஸோ சுப்ரா mode of dimerization of ethylene is not thermal reaction. It is not symmetry allowed. It is a photochemical reaction. அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். ஸோ அப்போது டைமரைசேஷன் ஆஃப் எத்திலீனுக்கு இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னா, அப்போ இதில் வந்து சைக்ளோபியூட்டேன் வந்து சைக்ளோ ரிவர்ஷன், சைக்ளோ அடிஷனுங்கிறது வந்து ரெண்டு எத்திலீன் ஒன்றா சேர்த்து சைக்ளோபியூட்டேனை ஃபார்ம் பண்ணுறது. அதே சைக்ளோபியூட்டேனு ரெண்டு எத்திலீன் மாலிகுலா பிரியறதை என்னன்னு சொல்லணும்னா சைக்ளோ ரிவர்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்குமே இதே தான் கன்க்ளூஷன், விச் மீன்ஸ் தட் சைக்ளோபியூட்டேன் சுப்ரா மோடில் ரெண்டு எத்திலீன் மாலிகுலா மாறுறது இட் இஸ் நாட் thermal reaction. It should be photochemical reaction. அப்படிங்கிறது conclusion. Similarly, you can the further details you can find in the material. Similarly, you can draw the conclusion by using the frontier molecular orbital method, FMO method. So the FMO methodல நம்ம என்ன பண்றோம்னா frontier molecular orbital ஹோமோ லூமோவை தான் கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரானை வந்து ஒரு எத்திலீன் மாலிகுல் எலக்ட்ரானை கொடுக்க போகுது. எங்கேருந்து கொடுக்கும், ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இருந்து கொடுக்கும். இன்னொரு எத்திலீன் வந்து வேக்கண்டா இருக்கிற இன்னொரு ஆர்பிட்டால்ல தான் வாங்க முடியும், அது லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல தான் வாங்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மாலிகுலோட ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் செகண்ட் மாலிகுலோட லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டாலையும் எடுத்து வச்சு பாண்டிங் இன்ட்ராக்ஷன் வருதா, ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன் வருதாங்கிறத நம்ம பார்த்தோம்னாலே we can say whether the reaction is feasible or not. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ψ1 அதாவது பை ஆர்பிட்டால் ஆஃப் எத்திலீன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அதில் தான் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, பை ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது எத்திலீனில், அதுதான் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். அதே மாதிரி எத்திலீனோட லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னா பை ஸ்டார் லெவல் தான். ஸோ அதை இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டும் சுப்ரா இன்ட்ராக்ஷன் வச்சுக்குவோம். இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் இதே டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஒரே டைரக்ஷனில். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிறதா வச்சுக்கிட்டோன்னா அப்போ இன்ட்ராக்ஷன் பாருங்கள் என்ன வருது, இங்கே அன்ஷேடட் லோ, இங்கே ஷேடட் லோ, இங்கே அன்ஷேடட், இங்கே அன்ஷேடட். ஸோ இங்கே ஒரு இடத்துல பாண்டிங்கும் ஒரு இடத்துல ஆன்டி பாண்டிங்கும் வரதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் தெர்மலி அலவுடு, சிமிட்ரி அலவுடு கிடையாது. கிரவுண்ட் ஸ்டேட்டில் சிமிட்ரி அலவுடு கிடையாது. ஸோ வெரி சிம்பிளி வி கேன் சே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலோட ஹோமோவையும், ஸோ ஃபர்ஸ்ட் மாலிகுலோட ஹோமோவையும் செகண்ட் மாலிகுலோட லூமோவையும் எடுத்து இன்ட்ராக்ஷன் எல்லாமே பாண்டிங் இன்ட்ராக்ஷன் வருதான்னு பார்க்குறோம். வந்துச்சுன்னா சிமிட்ரி அலவுடு தெர்மல் ரியாக்ஷன் சொல்கிறோம். வரல அப்படின்னாக்கா இட் இஸ்
நாட் அலவுட், சிமெட்ரி அலவுடு கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெர்மலி ஃபர்பிடன் ரியாக்ஷன் இது.